பின்வரும் விகிதமுறை எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை எழுதுகன்னு சொல்லிட்டு சில பின்னங்கள் கொடுத்துருக்காங்க, விகிதமுறை எண்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தீர்வு எழுதுவோம். தீர்வு எழுதும்போது அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல -10 -15 கீழ் 20 14 கீழ் -30 அடுத்ததாக -18 கீழ் 15. அவங்க கொடுத்துருக்க எண்களில் 2 எண் வந்து அதாவது 7 கீழ் -10 14 கீழ் -30 வந்து திட்ட வடிவத்தில் இல்லை. நம்ம அதை மாற்றணும். முதல்ல அதை மாற்றிக்கணும். 7 கீழ் -10 என்ன செய்யணும், பகுதியிலையும் தொகுதியிலையும் -1 நம்ம பெருக்கிக்கலாம். முதல்ல பெருக்கும்போது 7 கீழ் அதாவது -7 கீழ் +10 வந்துடும், மிகைமுழுக்காகும். அடுத்ததாக 14 கீழ் -30 நம்ம பகுதியிலையும் தொகுதியிலையும் -1 நம்ம பெருக்கலாம். பெருக்கும்போது நமக்கு -14 கீழ் 30ன்னு வந்துடும். இப்போ நம்ம திட்ட வடிவத்தில் மாற்றி வச்சுருக்கதை சரி பண்ணி எழுதிக்கிடுவோம். -3 கீழ் 5 அடுத்ததாக -7 கீழ் 10 அடுத்ததாக -15 கீழ் 20 அடுத்ததாக -14 கீழ் 30 அடுத்ததாக -8 கீழ் 15. அதாவது அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் இல்லாமல் நம்ம திட்ட வடிவத்தில் மாற்றிருக்கக்கூடிய இந்த எண்களை நம்ம மாற்றி எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் இருக்கக்கூடிய பகுதிகளை எண்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம மீச்சிமா போட்டு பார்க்கலாம். மீச்சிமா போடும்போது 5 10 20 30 15 இருக்குது. இதை நம்ம மீச்சிமா 5ஆவது வாய்ப்பாடுனால போடலாம். 1 5 5 2 10 4 5 20 6 5 30 3 5 15. அடுத்ததாக 2ஆவது வாய்ப்பாடுனால போடலாம். 1 2 2 4 3 2 6 இந்த 3 அப்படியே இருக்கும். இன்னொரு தடவை 2ஆவது வாய்ப்பாடுனால போடலாம். 1 1 அப்படியே இருக்கும். 1 2 இந்த 3 அப்படியே இருக்கும். அடுத்ததாக 3ஆவது வாய்ப்பாடுனால போடும்போது 1 1 1 எல்லாத்துலேயும் 1 1 வந்துடும். இப்போ நம்ம இதை பெருக்குவோம். 5 2 10 10 2 20 23 60 60 தான் வந்து இதுக்கான மீச்சிமா. இப்போ நம்ம மீச்சிமா கண்டுபிடிச்சிருக்கோம் 60. இப்போ நம்ம ஒன்றுக்கா வந்து பகுதிகளை சமப்படுத்துவோம். -3 கீழ் 5 இதை வந்து நம்ம எந்த எண்ணினால் பெருக்குனா நமக்கு பகுதியில் 60 கிடைக்கும் அப்படின்னா 5 12 60 வரும். அப்போ தொகுதியிலே நம்ம 12 பெருக்குவோம் 60 வருது. அப்போ 3 12 நமக்கு 36 -36. அடுத்ததாக -7 கீழ் 10ன்னு இருக்குது. இதை நம்ம 6ஆவது வாய்ப்பாடுனால பெருக்கும்போது 60 கிடைக்கும். இப்போ பகுதியிலேயே நம்ம 6 பெருக்குவோம் 60. அதாவது 7 6 6 36 7 6 42 -42. அடுத்து -15 கீழ் 20. இதை நம்ம 3ஆவது வாய்ப்பாடுனால பெருக்கும்போது நமக்கு 60 கிடைக்கும். அப்போ தொகுதியிலே 3ல் பெருக்கும்போது -45 கிடைக்கும். அடுத்ததாக -14 கீழ் 30ன்னு இருக்குது. இதை நம்ம 2ஆவது வாய்ப்பாடுனால பெருக்கும்போது நமக்கு பகுதியில் 60 கிடைக்கும். அப்போ தொகுதியிலையும் பெருக்கும்போது நமக்கு -28. அடுத்ததாக -8 கீழ் 15. இதை நம்ம 4ஆவது வாய்ப்பாடுனால பெருக்கலாம். பெருக்கும்போது 15 4 60 இருக்கும். 8 4 32 -32. நமக்கு எல்லாமே பகுதியில் எல்லாம் சமமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை 1 கீழன்னா எடுத்து எழுதிக்கலாம். அதாவது -36 கீழ் 60 வரிசையாக எழுதுவோம். -42 கீழ் 60 அடுத்தது -45 கீழ் 60 -28 கீழ் 60 அடுத்தது என்ன வந்துக்குன்னா -32 கீழ் 60ன்னு இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் பகுதி எல்லாம் சமமாயிடுச்சு. இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணுக்கு போகணும். ஆனால் எல்லாமே வந்து குறை முழுக்களாக இருக்கிறதுனால நம்ம பெரிய எண் அதாவது குறை முழுக்களில் மிகப்பெரியதான் வந்து முதல் எழுதும். அதுதான் வந்து மிகச்சிறிய எண். இப்போ ஏறு வரிசைன்னு சொல்லி எழுதுவோம். ஏறு வரிசையில் எழுதலாம். ஏறு வரிசையில் எழுதுறதுக்கு மிகப்பெரியதை பார்ப்போம். -45 தான் வந்து மிகப்பெரியது. முதல்ல அதை எழுதலாம். -45 கீழ் 60 இதான் வந்து பெரிய எண். -45 கீழ் 60 எதுக்காக எடுத்தோம், -15 கீழ் 20க்கு எடுத்தோம். அதை எழுதிக்கலாம். 15 கீழ் 20 இது வந்து என்னென்னா மிகச்சிறிய எண். இதுக்கு அடுத்து வர்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏறு வரிசையில் சிறியதுலேருந்து நம்ம பெருசு போகும். அப்போ இப்படி எழுதிக்கலாம். அடுத்ததாக 42 கீழ் 60 -42 கீழ் 60 இது எந்த எண்ணுக்கான விடை அப்படின்னா 42. -7 கீழ் 10 நம்ம வந்து இதை திட்ட வடிவத்தில் மாற்றி வச்சுருந்தோம். அவங்க கொஸ்டின் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 7 கீழ் -10 கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்து இங்கே எழுதணும். அடுத்ததாக கொஞ்சம் சிறிய எண் எது, 36 கீழ் 60 36 கீழ் 60 கொஞ்சம் அதாவது குறை முழுக்களில் கொஞ்சம் பெரிய எண். 36 கீழ் 60 எதில் எடுத்தோம்னா -3 கீழ் 5 -3 கீழ் 5 அடுத்ததாக -32 கீழ் 60
இது எதுக்கு வந்துச்சுன்னா -8 கீழ் 15க்கு வந்துச்சு. அதே இருக்குது -8 கீழ் 15. அடுத்ததாக கடைசியாக என்ன இருக்குன்னா 28, அதாவது -28 கீழ் 60. இது எதுக்காக கண்டுபிடிச்சது? -14 கீழ் 30 கண்டுபிடிச்சது. -14 கீழ் 30 வந்து நம்ம திட்ட வடிவத்தில் மாற்றுறது முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா 14 கீழ் -30 இருந்தது. அதை தான் நம்ம இங்கே எழுதணும். இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதியாச்சு. இப்போ இறங்கு வரிசையில் எழுதணும் அப்படின்னா இது அப்படியே வந்து மாற்றி எழுதணும். எப்படின்னா இந்த கடைசியாக இருக்கிறத முதல்ல கொண்டு வந்துடுவோம். அதாவது பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு போகணும். அதுக்காக 14 கீழ் -30, அடுத்ததாக -8 கீழ் 15, -3 கீழ் 5, 7 கீழ் -10, -15 கீழ் 20. இப்போ நம்ம ஏறு மட்டும் இறங்கு வரிசையில் எழுதியாச்சு. அடுத்ததாக எடுத்துக்காட்டு கணக்கு 1.8 பார்க்கலாம். 1 கீழ் 3 மற்றும் 5 கீழ் 9 ஆகியவற்றிற்கு இடையே ஒரு விகிதமுறு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தீர்வு எழுதுவோம். 1 கீழ் 3 மற்றும் 5 கீழ் 9 சராசரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ நம்ம பொதுவாக சராசரி கண்டுபிடிக்கணும்னால என்ன செய்வோம்? நம்ம 2 வகுப்போம். 2 கூட்டி 2 வகுக்கணும். இப்போ 4க்கும் 5க்கும் சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 கூட்டல் 5 கீழ் 2 2 வகுப்போம். அப்போ 9 கீழ் 2 வரும். அடிக்கும்போது 4.5 வரும். இதுதான் வந்து இதுக்கான சராசரி. இந்த முறையில் தான் நம்ம இந்த கணக்கு போட போகிறோம். இது பின்னமாக இருக்கிறதுனால நம்ம வகுத்தல் போட முடியாதுன்றதுனால நம்ம 1 கீழ் 2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இதை எழுதிக்கிறோம். அதாவது 1 கீழ் 3 கூட்டல் 5 கீழ் 9 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த 2 பின்னத்துக்கும் பகுதி வந்து சமமாக இல்லை. அப்போ நம்ம கூட்ட முடியாது. முதல்ல மீச்சிமா எடுக்கணும், இல்லைனா குறுக்கு பெருக்கல் போடணும். இப்போ மீச்சிமா எடுத்தோம்னா என்ன வரும்? 3க்கும் 9க்கும் மீச்சிமா எடுத்தோம்னா 3ஆம் வாய்ப்பாடுனால போடலாம். 1 3 3 3 9. திரும்ப போடும்போது 1 1 1 அப்போ 9 தான் வந்து இதுக்கான மீச்சிமா. இப்போ இந்த 1 கீழ் 2 அப்படி எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இந்த 9 வரக்கூடிய எண்ணினால் நம்ம பெருக்கணும். 1 கீழ் 3 வந்து 3 9, இங்கேயும் 3 போட்டுக்கலாம். கூட்டல் இங்கே 5 கீழ் 9 எழுதிக்கிட்டு இங்கே 9க்கு 1 பெருக்கினாலே போதும், இங்கேயும் 1 பெருக்கினா போதும். பகுதியிலே தூதலையும் பெருக்கலாம். இப்போ 1 கீழ் 2 எழுதிக்கலாம். எழுதிட்டு 1 3 3, இங்கே 9 கூட்டல் 5 5 9 9. இப்போ பகுதி ரெண்டும் சமமாயிடுச்சு நமக்கு. இந்த 1 கீழ் 2 அப்படியே எழுதிக்கிட்டு வருவோம். பகுதி சமமாகும் போது இது ரெண்டையும் நம்ம கூட்டலாம். அப்போ 8 கீழ் 9. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2க்கும் இந்த 8க்கும் நம்ம கேன்சல் பண்ணுவோம். 1 2 4 2 8 4 இருக்குது. அப்போ 1 4 இருக்கும். 4 கீழ் 9. இதுக்கான சராசரி 4 கீழ் 9. அடுத்ததாக எடுத்துக்காட்டு கணக்கு 1.9 பார்க்கலாம். -3 கீழ் 4 மற்றும் -2 கீழ் 5 ஆகியவற்றிற்கு இடையே குறைந்தது 2 விகிதமுறு எண்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன எண் கொடுத்துருக்காங்கன்னா -3 கீழ் 4 -2 கீழ் 5 கொடுத்துருக்காங்க. அதாவது பகுதி ரெண்டும் வேறுபாடாக இருக்குது. பகுதி சமமாக இல்லை, வேறு எண்களாக இருக்குது. இப்போ நமக்கு சராசரி கண்டுபிடிக்க சொல்லலை, நமக்கு விகிதமுறு எண்கள் மட்டும் கிடைச்சா போதும். அதனால் நம்ம என்ன செய்யலாம்? இதை எடுத்து முதல்ல மீச்சிமா பார்க்கலாம். இப்போ 4க்கும் 5க்கும் மீச்சிமா பார்க்கலாம். மீச்சிமா பார்க்கும்போது 4 5 2ஆம் வாய்ப்பாடுனால பார்க்கலாம். 2 4, இந்த 5 அப்படியே இருக்கும். அடுத்து இன்னொரு தடவை 2ஆம் வாய்ப்பாடுனால பார்க்கும்போது 1, இந்த 5 அப்படியே இருக்கும். இப்போ நம்ம 5ஆவது வாய்ப்பாடுனால பார்க்கலாம். 1 1. இப்போ 2 4 4 5 20. 20 தான் வந்து இதோடைய மீச்சிமா. இப்போ நம்ம பகுதியை வந்து சமமாக்கலாம். எப்படின்னா -3 கீழ் 4 20 தரக்கூடிய எண்ணால், அதாவது பகுதியில் 20 வரக்கூடிய எண்ணால் நம்ம பகுதியிலையும் தொகுதியிலையும் பெருக்கணும். இப்போ 20 வரணும். அப்போ 5ஆவது வாய்ப்பாடுனால பெருக்கும்னா நமக்கு 20 கிடைக்கும். 4 5 20. மேலே நம்ம தொகுதியிலையும் 5ஆவது வாய்ப்பாடுனால பெருக்கும்போது 3 5 15 -15. அடுத்ததாக -2 கீழ் 5 எடுத்துக்கலாம். -2 கீழ் 5க்கு எந்த எண்ணால் பெருக்குனா நமக்கு 20 கிடைக்கும்? 4ஆவது வாய்ப்பாடுனால பெருக்குனா நமக்கு 20 கிடைக்கும். 5 20. அப்போ மேலே நம்ம 4ஆவது வாய்ப்பாடுனால பெருக்கணும். தொகுதியில் இருந்தாங்க 8 -8. இப்போ நமக்கு 2 எண் கிடச்சிருக்கு. என்னன்னா -15 கீழ் 20 -8 கீழ் 20 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதை வச்சு தான் வந்து 2 விகிதமுறை எண் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 2 விகிதமுறை எண் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எண் கோடு வரைஞ்சி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இங்கே வந்து -8 கீழ் 20 இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இடையில என்னென்ன இருக்கும்? அதாவது 15 கீழ் 20க்கு இடையில் என்னென்ன எண் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே -9 கீழ் 20, -10 கீழ் 20, இங்கே -11 கீழ் 20, 12 கீழ் 20, 13 கீழ் 20, -13 கீழ் 20,
அடுத்ததான் -14 கீழ் 20. இத்தனை பின்னங்கள் வந்து விகிதமுறு எண்கள் வந்து -8க்கும் -15க்கு இடையில் வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த -8 எதுக்கான பின்னம் அப்படின்னா -2 கீழ் 5க்குள்ள வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த 15 கீழ் 20 எதுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -3 கீழ் 4க்கு கண்டுபிடிச்சோம். அப்போ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட விகிதமுறு எண் வந்து இத்தனை எண்கள் இருக்குது. 1 2 3 4 5 6 விகிதமுறு எண் இருக்குது. இப்போ விடை எடுத்து எழுதும்போது நம்ம விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிட்டு விகிதமுறு எண்கள் அப்படின்னு எழுதிட்டு நம்ம இதுக்கு இடைப்பட்ட எண்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிடும். அதாவது -14 கீழ் 20, -13 கீழ் 20, -12 கீழ் 20, -11 கீழ் 20, -10 கீழ் 20, அடுத்ததாக -9 கீழ் 20. அவங்க 2 விகிதமுறு எண்கள் கேட்டாங்க, நம்ம 6 எழுதியாச்சு. அடுத்த வீடியோவில் பயிற்சி 1.1 பார்க்கலாம்.